லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2, 3 பேர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலையும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்காகவே இன்னைக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டையும் பட்டரும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சிங்கிள் பீஸ் சாக்லேட்டே போதும், அதை விட கொஞ்சம் கம்மியாக பட்டர். ரெண்டுத்தையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் மெஷர் பண்ணி அரைச்சி வச்சுட்டேன். இதுக்கு ஒரு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும்தான் தேவை. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு அது கூட பிடிச்ச சர்க்கரை, கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, வெனிலா எசன்ஸை வந்து 1 டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சள் கரு மட்டும் சேர்க்கறனால எக்ஸ்மெல் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மெல்ட் பண்ண வச்ச சாக்லேட்டையும் ஊற்றிட்டு இது கூட வந்து மைதா, கொக்கோ பவுடர் ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை கப் கேக் லைனர்ல ஊற்றிட்டேன். ஒரு பீஸை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி 2 கப் கேக்ல ஊற்றிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீட் பண்ணிட்டு 15 to 20 மினிட்ஸ் வச்சாலே போதும். சூப்பரான சிங்கிள் பீஸ் ப்ரௌனி, அதுவும் கிரிங்கிள் டாப்போட ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.